வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. சிவன் தன்னுடைய உடல்ல பாதிய உமைக்கு கொடுத்தாரு. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டுங்க. சில பேர்கிட்ட பெண்ணுடைய விருப்பங்களும் உணர்ச்சிகளும் இருக்கும். ஆனால் அவங்க ஆணா பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆணா பிறந்து பெண்ணாக ஆகணும்னு விருப்பப்பட்ட, அதுக்காக பல போராட்டங்களை சந்திச்ச சில பேரை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அவங்கள இப்போ சந்திக்கலாம். உருவத்தால் ஆணாக பிறந்த இவர்கள் உணர்ச்சிகளால் பெண்ணாக உணர்கிறார்கள். அக்கம் பக்கமும் பெற்றோரும் உற்றாரும் என்ன நினைப்பார்களோ என்ற அச்சத்தாலும், அதே சமயம் தங்களுடைய உள்ள உணர்ச்சிகளின் ஈர்ப்பை தாங்க முடியாமலும் பெண் உருவத்தை ஏற்றுக்கொள்ளும் இவர்களை நாம் எப்பொழுது சரியாக புரிந்து கொண்டு அன்பு செலுத்தப் போகிறோம்? சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மன போராட்டங்களை கடந்து முழுசா பெண் உருவத்தை அடைஞ்ச தீபிகா முதல்ல நம்ம கிட்ட பேச போறாங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாம். வணக்கம் தீபிகா. வணக்கம் மேடம். உங்களுடைய குழந்தை பருவத்தை பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் எப்படி இருந்தது? ஓகே, நான் 1986 பிறந்தேன். என்னோடய பர்த் எல்லாரும் பிறக்கிற மாதிரி நார்மல் பர்த் தான் எனக்கும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நான் பிறந்ததே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வளர வளர ஒரு 5 வயசில் என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் மாற்றங்கள் எதுவும் தெரியல. கொஞ்சம் நாட்கள் போக 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 ஒரு எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? எங்கள் சாந்தோம் ஸ்கூலில் படித்தேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சாந்தோம் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அப்பாவோட ஊர் பாண்டிச்சேரி. அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அம்மா என்னை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி, நான், எங்கள் அம்மா இந்த மாதிரி லேடிஸ் சர்க்கிளில் இருந்ததுனால அவங்க ஹேபிட்ஸ் அவங்க அடிக்கடி தலை வாடுறது, புடவை கட்டுறது, அந்த மாதிரி ஸ்டைல் நான் பார்க்கும்போது எனக்கு அவங்க கூட இருக்கிறதுனால எனக்கும் அவங்கள மாதிரி பண்ணணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி ஹேர் வளர்த்துக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு சில டைம் துண்டெல்லாம் எடுத்து தலை மேலே கட்டிட்டு இப்படி வச்சு கொண்டு மாதிரி போட்டுக்கிறது, அவங்க இல்லாத டைமில் சாரீஸ் கட்டி பார்க்குறதுலாம் ஒரு ஹேபிட்டாகவே இருந்தது. ஒரு 5th படிக்கும் போது எனக்குள்ளே இருந்த அந்த ஃபெமினாரிட்டி கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சுது. நம்ம நார்மல் ஒரு கேர்ள்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் படித்தது பாய்ஸ் ஸ்கூலா? இல்லை கோயட் தான் படித்தேன். அப்போ தெரிய ஆரம்பிச்சுது. தெரிஞ்ச உடனே ஓகே, நம்ம எல்லாத்த விட கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கிறோம். ஒரு நார்மல் ஒரு ஜென்னாவும் இல்லாமல் நார்மல் ஒரு ஃபெமினைனாவும் இல்லாமல் ஒரு நடுவில் இருக்கிறோங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. தெரிய ஆரம்பிச்சதுன்னா எப்படி சொல்கிறீங்க? உடல் ரீதியாக சொல்கிறீங்களா இல்லை மன ரீதியாக சொல்கிறீங்க? உடல் ரீதியாகவும் தெரிஞ்சது, மன ரீதியாகவும் தெரிஞ்சது. உடல் ரீதியாக கேர்ள்ஸ் மாதிரி நடக்கிறது, கேர்ள்ஸ் மாதிரி முடி வளர்த்துக்கணும் ஆசைப்படுறது, அவங்க கூடயே விளையாடுறது. பாய்ஸ் கூட சேரவே மாட்டேன். அவங்க கூடயே விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, அந்த கல் விளையாடுறது எல்லாமே அவங்க கூடயே இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. மனசளவுலையும் அந்த மாற்றங்கள் இருந்தது, உடம்பளவுலையும் அந்த மாற்றங்கள் இருந்தது. முஸ்டாக் வளர விட மாட்டேன். மற்றபடி கையில் ஹேர் கோர்த் இருந்தால் உடனே ஷேவ் பண்ணுறது, முடி ரொம்ப நாளைக்கு கட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லென்த்தாக வந்ததுக்கப்புறம் வீட்டில் அம்மா திட்டினதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி மனதளவுலையும் உடம்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்திருந்தது. இது 5th ஆரம்பிச்சது. நீங்கள் 5th படிக்கும்போது 5th படிக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் 10th முடிச்சு +2 இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டை விட்டு வரணும். ஏன்னா எங்களோட வீட்டில் என்னை ஒரு மேனை தான் பார்த்து தான் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. நான் என்ன நினச்சேன், நிறைய அப்போ அரவாணிகள்லாம் நான் ரோட்டில் பார்ப்பேன். நிறைய கேலி கிண்டல் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி மாறினா இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் இருக்குமோ, சமுதாயத்துலேருந்து வேறுபடுத்தி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளால் நம்ம வீட்டுக்கு ஏதாவது மன சங்கடங்கள் இருக்கும், தொந்தரவு இருக்கும்னு நினச்சி நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் வீட்டில் என்னை அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க திருநங்கைங்கிற ஒரு அந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. ஒரு திருநங்கைங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. தன்னோட மகன் ஒரு திருநங்கை, அவன் நடக்கிறது, அவன் பேசுறது எல்லாமே திருநங்கை மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை எனக்கு சாதகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்களுக்கு தெரியாது. அதனால சாதகமா போயிடுச்சு. இப்போ ஸ்கூல்ல நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இருந்தது, டிஸ்கிரிமினேஷன் இருந்தது, நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இருந்தது. பாய்ஸ் வந்து கிண்டல் பண்றது, கேர்ள்ஸ் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. வா இங்க வந்து உட்காரு, என்கிட்ட படி, விளையாட, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பாய்ஸ் கிட்ட இருந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்தது, நிறைய வந்து ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸும் நிறைய இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு 5 பாய்ஸ் கூட சேர்ந்துப்பாங்க. நான் நடந்து போனாக்கா பின்னாடி தட்டுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, அசிங்கசியமா பேசுறது, நிறைய விஷயங்கள் இருந்தது. மனதளவுல வந்து பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொசைட்டில. ஆனா எனக்கு அது பிடிக்காம உடம்பளவுலயும் பெண்ணா ஆகணும், உடம்புல பெண்ணாகணும்னா அப்ப அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணாதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உடம்புல பெண்ணா ஆக முடியும். ஹேர் வளர்த்துக்கணும், என்னோட அழகை வந்து தோற்றத்தை மாத்திக்கணும், என்னோட அழகை வந்து நான் வந்து மேலும் வந்து இதுவாக காமிக்கணும். ஹேர் குரோத் இருக்கும், ஹேர் குரோத் பண்ணுறதுக்கு லேசர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆக்சுவலி அதுக்கு 20,000 செலவாகும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதெல்லாம் நான் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இதுவை நான் வந்து ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த கிராமத்து வாழ்க்கையும் பிடிக்காது. அதனால எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வந்து சென்னையில் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன், நான் அங்கேயே தங்கி ஃப்ரெண்ட்ஸோட தங்கி வேலை செய்கிறேன். ஏன் சொன்னேன்னா நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் போல நானும் அவங்க கூட ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக அப்படி சொன்னேன். தனியாக வெளியே வந்துட்டு ஒரு NGO, ஆக்சுவலி வந்து அது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சொல்லிட்டு எங்கள் கம்யூனிட்டி மத்தியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸில் நான் வந்து வேலைக்கு சேர்ந்து வந்து 2004 வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வந்து ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ரொம்ப என்ன வேலை உங்களுக்கு அந்த இடத்துல? ஃபீல்டு ஆஃபீஸர். ஆக்சுவலி எங்கள் மக்கள் இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் வந்து எங்கள் மக்கள் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பிஹேவியர் சேஞ்ச், தன்னிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை எப்படி வெளிக்கொண்டு வரணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு அந்த நடத்தில நல்மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வேலை. சம்பளமும் கொடுத்தாங்களா? அஃப்கோர்ஸ் 6,000 நான் இப்போ அங்க விட்டு நிற்கும் போது 8,000 நான் நின்னேன். ரொம்ப மனசுக்கு நிறைவான வேலையாகவும் இருந்தது. எங்களுடைய கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்றங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்தது. அதே அளவு எனக்கு பணம் கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்தது. அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு ஆணா தான் இருந்தீங்க? நார்மல் ஜென்னா தான் இருந்தேன். அடிக்கடி வந்து எனக்கு அந்த சாரி கட்டுற ஆசை வரும். அப்பெல்லாம் சாரி கட்டிப்போம். அதுக்கப்புறம் மிஸ் கூவாகம் இருக்குல்ல, அந்த திருவிழாக்கு 1 வீக் வந்து போயிட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு சாரி கட்டி பழகிட்டு வருவேன். போயிட்டு வந்தவுடனே நல்லா வந்து அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு ஹேர்லாம் வளர்த்துட்டு இருப்பேன். போயிட்டு வந்தோடனே ஹேர்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வளர்த்துட்டு அம்மா போய் பாக்குறதுக்காக ஊருக்கு போய் அம்மா பார்க்கணும். ஏன்னா அம்மாக்கு வீட்டுக்கு தெரியாது, அதனால பாக்குறதுக்காக நான் போவேன். அது மாதிரி நான் ஒரு 2-3 வருஷம் இருந்தது. எனக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம வந்து நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறோம், நம்ம ஏமாத்துதாம நம்மளுடைய பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லாவே மாறிடுறது நல்லது, பெட்டர். ஏன்னா ரெட்ட வாழ்க்கை வாழ்றதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாம நான் என் கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 7 நண்பர்கள் இருக்காங்க. அதுல வந்து எங்களுக்கு தலைவங்க, என்னோட பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு தனியா இருந்தாங்க. எங்களுக்குள்ளே ஒரு ஆசைகள் இருந்தது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இனிமேல் இவங்க தான் நமக்கு, நம்ம பேரண்ட்ஸுங்கிறது ஒரு 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 தூரம் தள்ளி தான் அவங்களை நின்று பார்க்கணும் தவிர அவங்க கூட போயிட்டு ஒட்டி உறவாடுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடைக்காது. அதனால இவங்க தான் நமக்கு எல்லாமே. ஆனா நீங்க ஏன் அப்படி ஒட்டி உறவாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சீங்க? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நம்ம பையன் இந்த மாதிரி தான் தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமாகும் நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்க அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாம திடீர்னு போயிட்டு நான் ஒரு பெண்ணா நின்னா முதல்ல அவங்க யோசிப்பாங்க இவங்க யாருன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இவன் வந்து நம்ம பையன் போல இருக்கு அப்படின்னு அப்பதான் ஒரு அந்த மனநிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அழுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வீட்டில் அது நிறைய நடக்கும். அதான் என்ன பண்ண, வீட்டுக்கே சொல்லாம ஒரு 1.5 years பிஃபோர் வந்து எனக்கு இந்த கடை கேட்கறது, ஐ மீன் அந்த கடை இது அது வந்து எனக்கு அவ்வளோவா பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் நான் கேட்டிருக்கேன், பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கடையில் நின்று நான் வந்து பிச்சை கேட்கும் போது அழுதுருக்கேன். நம்மளுடைய ஆசைகளுக்காகவும் நம்மளுடைய கனவுகளுக்காகவும் நான் அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நிறைய லேடிஸ் வந்து அவங்க ஆசைகள் கனவுகளை விட்டுட்டு வந்து மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. அதே மாதிரி நிறைய ஜென்ட்ஸும் அவங்க ஆசைகள் கனவுகளை விட்டுட்டு, ஆனா நாங்க மட்டும் எங்களோட ஆசைகள் கனவுகளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றதை வந்து கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்கின்னு சந்தோஷத்தை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல் தடவை அந்த கடை கேட்கும் போது நான் அழுதேன். என்ன கேட்பீங்க? பணம் இந்த கைத்தட்டி இப்படி காசு கேட்பேன் தெரியுமா, அந்த மாதிரி கேட்கும் போது. ஆனா உங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுல? வேலை இருந்தது. அந்த வேலை வந்து இந்த மாதிரி அந்த ஆபீஸ்ல வந்து நார்மல் இப்படி இருக்கிறவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறக்கூடாது, அவங்க வந்து நார்மல் ஒரு கையாவே இருக்கணும். அவங்க மனசுக்குள்ள பெண்மை இருந்தாலும் ஆனா வெளியில அவங்க வந்து நார்மலா ஒரு சொசைட்டில ஒரு நார்மல் மேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு ஆபீஸ். அதனால அந்த ஆபீஸ் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் பொண்ணாதான் வாழ்வேங்கிறத வந்து சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். ஏத்துக்க மாட்டாங்களா இல்ல ஏத்துக்கலையா?
ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா எங்களோட மேடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் மரியாதையும் இருக்கு, பயமும் இருக்கு. ஸ்ட்ரிக்ட். என்னோட அம்மா மாதிரி நான் அவங்களை நினைக்கிறேன். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நிறைய அவேர்னஸ் கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதம்மா, நீ வந்து உன் மனசளவு நீ பெண்ணா இருக்கு, நீ பெண்ணாவே இருந்துரு. அதை விட்டுட்டு ஏன் வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு தான் முழு பெண்ணாலாம் ஆகணும், அந்த வலி வேதனை ரொம்ப கஷ்டமான வேதனை, அதெல்லாம் நீ தாங்கிக்க வேணாம் அப்படின்னு. அப்போ நான் யோசிக்கல, சரி ஓகே இந்த ஆஃபீஸ்ல இருந்தாக்க நம்மளுக்கு இன்னும் கவுன்சிலிங் கொடுத்து நம்மளுடைய மைண்டே சேஞ்ச் பண்ணுவாங்க நினைச்சிட்டு அந்த ஆஃபீஸ் விட்டு நின்னதுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்றது, அதனால எல்லாருமே செய்யற அந்த கடை கேட்கறங்கிற அந்த இதுவே நானும் பண்ணேன். வேற எதுவும் வேலைக்கு ட்ரை பண்ணலையா? வேற எதுவும் வேலைக்கு வந்து அந்த மாதிரி உடையில வந்து எந்த வேலைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ல நான் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பெரிய காஃபி ஷாப்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ இல்ல ஏதாவது ஒரு துணிக்கடையில போய் வேலை கேட்டா யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஐம் எஜுகேட்டட் பீப்புள். எனக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல நாலேஜ் இருக்கு, நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியும். ட்ரை பண்ணிருக்கேன்னா ஒருத்தவங்க கிட்ட வந்து ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் இருந்தது. அவங்க கிட்ட வந்து அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ற வேலை இருக்கும்ல, அந்த மெயின் ஆஃபீஸ் ரிசப்ஷன், உங்களுக்கு வேலை கொடுக்குறோமா, ஆனா நீங்க இந்த ட்ரெஸ்ல வரக்கூடாது, நீங்க நார்மல் டிஷர்ட் ஜீன்ஸ்னா கூட ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ல நீங்க வரக்கூடாது, ஹேர் கட் பண்ணிக்கணும், நார்மலா வந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கூட சேலரி கொடுத்து நான் உங்களை உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க. பெரிய கும்பிடு போட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் காலம் போக ஒரு 1.5 years பிஃபோர் வந்து இங்க அப்பதான் புது ஸ்கீம் ஒன்று வந்திருந்து. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து புதுசா ஒரு திட்டம் பண்ணியிருந்தாங்க. இது திருநங்கைகளுக்காக ஃப்ரீயா வந்து SRS, அதாவது செக்ஷுவல் ரீஅரேஞ்ச்மெண்ட் சர்ஜரி பண்றதா ஒரு திட்டம் வந்திருந்து. அப்போ வந்து நான் போய் அதுக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. நான் ஏன் வந்து வெளி இடத்துக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிறேன்னா அங்கே இல்லீகலாக பண்ணுற சர்ஜரிஸ் நிறைய இருக்கு. இது வந்து லீகலைஸ், இது வந்து தமிழ்நாடு அரசே வந்து அங்கீகரிச்ச ஒன்று. அப்போ இங்கே பண்ணிக்கிட்டா சேஃபாக இருக்கும், நம்மளுக்கு எந்த பயமும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க நிறைய கவுன்சிலிங், பிளட் டெஸ்ட், HIV டெஸ்ட், நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. செலவு இல்லாம தானே? ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி வந்து ஃபுட், என்னை பார்த்துக்கவங்களுக்கு ஃபுட்டு, எனக்கு வந்து ஆஃப்டர் 2 days கழிச்சு நான் ஃபுட்டு, அந்த மாதிரியான செலவுகள் இருந்தது. ட்ரக்ஸ் அந்த எதுவுமே எனக்கு எந்த செலவும் கிடையாது. போன 1.5 years பிஃபோர் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. 3.5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இட்ஸ் மேஜர் ஆப்ரேஷன். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் சைன் எதுவுமே கேட்கல, என்னோட வெல்விஷர் சைன் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் சைன் இருந்தால் போதும் சொன்னாங்க. சைன் பண்ணிட்டு 3.5 சர்ஜரி பண்ணாங்க. முடிஞ்சிட்டு வெளியில வந்த உடனே எனக்கு இந்த உலகமே அப்படி புதுசா தெரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த 20 வருஷம் வந்து நான் வந்து நினைச்ச ஒரு வாழ்க்கைய அன்னைக்கு நான் வந்து ரொம்ப உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. மனசளவுல நான் சந்தோஷப்பட்டாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்துக்கல. அந்த வலியும் வேதனையும் அந்த 40 நாள் நான் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். தினம் அந்த இடத்துல வந்து அப்படியே சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். சில டைம் யூரினே வராது, யூரினே ஸ்டாப் ஆயிடும், ஸ்டமக் வந்து அப்படியே பெருசாகி அதுக்கப்புறமா போயிட்டு மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணாங்க. எனக்கு அந்த இடத்துல வந்து சின்னதாக கிழிச்சிட்டு தையல் போட்டு விட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லாம சேஃபா சந்தோஷமா இருக்கிறேன். இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. இப்ப நீங்க அம்மாட்ட எப்பதான் போய் சொன்னீங்க? அதான் வரேன் சொல்லுங்க. அந்த எல்லாம் வந்து நான் ஃபுல்லா ஆயாச்சு. அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லுவேன். அம்மா ஒரு 3 years பிஃபோர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்காக. பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ கரெக்டா அந்த ஆஃபீஸை ஞாபகப்படுத்திக்கின்னு ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸ்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 7 பேர் சொன்னல, அதுல வந்து ஒரு 2-3 பேர் அங்க இருந்தாங்க. அவங்க கூட வந்து அங்க ஒர்க் பண்ற PCO இருந்தாங்க, அங்க ஒர்க் பண்ற கவுன்சிலர் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உங்க மகன் வந்து கிடையாது, இல்ல பெண்ணாக மாறிட்டாங்க, அவங்க வந்து ஒரு திருநங்கையா மாறிட்டாங்க, அவங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க, எப்பயுமே அவங்க சாரி அந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப 3வது நபர்கள் மூலமா தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னால தெரியவே இல்லை. உங்க மூலமா தெரியல? என்ன மூலமா தெரியவே இல்லை. எங்க அம்மாக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னா என்ன ஏதுன்னு புரியாமலேயே அப்படியே பேசினே இருந்தாங்க. சரி நான் என் பையனை பார்க்கணும், அவன் எப்படி இருந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் ஏத்துப்பேன், எனக்கு என் பையன் தான் முக்கியம், அவன் சாகாம உயிரோட இருக்கிறானா எனக்கு அதுவே சந்தோஷம், தயவு செஞ்சு அவனை வந்து என் கண்ணில் காமிங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனசை திடப்படுத்திக்கின்னு ஒரு நாள் போனேன். அவங்களும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த அழுவுறது, சென்டிமெண்ட் அதெல்லாம் நடந்தது. அப்புறமா அவங்க சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க, பொண்ணு பிறக்கலைங்கிற குறை எனக்குள்ள இருந்தது. அந்த குறையை நீ தீர்த்துட்ட என்கிட்ட. நீ
பொண்ணா பிறந்ததா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. நீ இப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ் குவாகம், அந்த இப்போ வாங்கினது வந்து மிஸ் சென்னையில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அது இந்த நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அந்த என்னோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அப்படியே மறந்துட்டாங்க. இப்போ அண்ணன், அண்ணி, அம்மா எல்லாருமே வந்து டெய்லி நான் ஃபோன் பண்ணுவேன். காலை 8:30 ஆனால் அண்ணன் வீட்டில் இருப்பாங்க, மொபைல் இருக்கும். 8:30 ஆனால் காலை டெய்லியும் ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க, அண்ணி எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ என் லைஃப்ல வந்து இந்த வருஷம் தான் எனக்கு நிறைய சந்தோஷமான நாட்கள் நடந்திருக்கு. இப்போ எப்படி இருக்கு உங்களோட லைஃப்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பியர் எஜுகேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்கேன் நான். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது. நிறைய மார்னிங் ஷோஸ் அது மாதிரிலாம் பண்ணுறேன். மார்னிங் ஷோ பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் பணம் கிடைக்குது. அதை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன். பல வருஷங்களா மனசளவில் மட்டும் ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு வந்த தீபிகா இப்போ உடல் அளவுலையும் முழுசாக ஒரு பெண்ணாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வாழ்ந்துட்டு வரதா நம்மக்கிட்ட சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது பிரியா. இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது பிரியா. இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிகிரி முடிச்சிருக்காங்க. இவங்க பிரியாவாக மாறுறதுக்காக எதிர்கொண்ட பிரச்சனைகளை எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் மேம். நீங்கள் எந்த வருஷம் பிரியாவாக மாறினீங்க? நான் பிரியாவாக மாறினது வந்து இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸாக தான். தாய் திட்டம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஃபெமினின் கேரக்டர் இருந்தது. ஆனால் வந்து என்னோடய ட்ரெஸ் கோட் மட்டும் வேறையாக இருந்தது. ஏன்னா வந்து நான் என்னோடய சமுதாயத்துக்காக பயந்தேன், என்னோடய அப்பா அம்மாவுக்காக பயந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறேன், நான் ஒரு ஃபெமினின் கேரக்டரோடு இருக்கிறேன்னு சொன்னால் என்னோடய வீட்டிலேருந்து விலக்கிடுவாங்களோ, நான் யாரும் சொந்தங்கள் இல்லாமல் நான் வந்து வாழ்வேணுன்ற பயத்தில் நான் வந்து என்னோடய ஆசைகளை அடக்கி வச்சுருந்தேன். ஆசைகள்லாம் என்ன மாதிரியான ஆசைகள்? என்ன மாதிரியான ஆசைகள்லாம், நான் வந்து ஒரு பெண் எப்படி பொட்டு வைக்கிறாளோ, எந்த மாதிரி மேக்கப் பண்ணுறாளோ, எந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடுறாளோ, அவள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளோ, என்ன மாதிரி சாரீ கட்டுறாளோ, அதே மாதிரி நான் வாழணும், அதே மாதிரி நான் வந்து ட்ரெஸ் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு உண்டான அனைத்தும் நான் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருந்தது. இதெல்லாம் நான் எனக்குள்ளே கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். எந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் இருந்தது? நான் 2004 எனக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் எனக்கு ஃபெமினின் கேரக்டர்ன்றது வந்து எனக்கு 10 வயசுலேருந்தே தெரிஞ்சது. நான் ஒரு பெண், நான் உடல் ரீதியாக வந்து ஒன்றா நான் ஒரு ஆணாக இருக்கலாம், ஆனால் நான் மன ரீதியாக வந்து நான் ஒரு பெண்ன்றது வந்து நான் ஒரு 10 வயசுலேருந்தே நான் அதை உணர்ந்தேன். ஆனால் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா 2004. சேஞ்ச் ஆனீங்க, என்ன பண்ணீங்க? என்ன பண்ணேன்னா, முதல்ல எனக்கு திருநங்கைகளை பார்த்தாலே ஒரு பயம்தான் எனக்கு. நான் ஒரு ஃபெமினினாக இருந்தாலும் நான் ஒரு திருநங்கைகளை பார்த்தாலே பயம்தான். ஆனால் நான் வந்து திருநங்கைகளை ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தேன், என்ஜிஓவில் பார்த்தேன். நிறைய திருநங்கைகள் இருந்தாங்க, அவங்களோட ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசினாங்க. அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே எதுவுமே வந்து இல்லை எனக்கு வந்து எந்த சொந்தங்களும் இல்லை, இவங்க தான் சொந்தன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ரொம்ப நம்மளை அரவணைச்சாங்க. இவங்களை விட்ட வந்து நம்ம யாரும் கிடையாதுன்ற மாதிரி என்னையும் பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் இவங்களுக்கு பார்த்து ஏன் பயந்தேன், நான் இந்த மாதிரிலாம் ஏன் வாழ்ந்தேன், நம்மளோட ஆசைகளை ஏன் இவ்வளோ நாள் கட்டுப்படுத்திட்டு இருந்தேன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருநங்கைகளோட சேர்ந்து வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள இந்த மாதிரிலாம் நான் சாரீ கட்டிக்கணும், இந்த மாதிரிலாம் நான் ட்ரெஸ் பண்ணணுன்ற சேஞ்சஸ் நான் கொண்டுட்டு வந்தேன். சேர்ந்து வாழறதுன்னா அவங்க கூடயே போய் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அவங்க கூடவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதோட என்னோட அம்மா அப்பாவை நான் மறந்துட்டேன். ஆமா, அவங்க விட்டு நான் வந்துட்டேன். ஃபோன் கான்டாக்ட் கூட கிடையாது. நான் அவங்கள விட்டு வந்த பிறகு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்றதுலாம் நான் சொல்லவே இல்லை. எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க உங்க அம்மா அப்பா? என்ன முதல்ல பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி நியூஸ்ல தான் நான் ஒரு ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல ஒரு வின் பண்ணேன், நான் ஸ்லிம் சிம்ரன் சொல்லிட்டு வின் பண்ணேன். அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு, அவங்க தெரியவே இல்லை. எங்கள் அண்ணன் பார்த்துட்டு ஆமாம் நம்மளோட புள்ள தான் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அடையாளம் சொன்ன பிறகு ஆமான்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்தாங்க. தேடி வந்த பிறகு அப்போ கூட நான் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட் மூலயமா நான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் போக மாட்டேன். என்னோடய ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிப்பேன். முடியை நல்லா தூக்கி கொண்டை போட்டுட்டு கேப் போட்டுட்டு மூக்குத்தியெல்லாம் கழட்டிட்டு, எப்படி ஒரு ஆண் வந்து எதுவுமே இது பண்ணாமல் மூக்குத்தி எதுவுமே இல்லாமல் ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு போவானோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு போவேன். யாரும் இல்லாத போது போவேன், யாரும் இல்லாத போது வெளியே வருவேன். வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன ஏன் இந்த மாதிரி மாறிட்ட, இப்போ நீ மாறி வந்துரு, ஏன் இந்த மாதிரி இருக்கு, எங்களோட மானத்தை ஏன் வாங்குற, என்னோட வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களாம் வந்து எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இது பண்ணுவாங்க. அப்பா ஒரு அண்ணனா? ஒரு அண்ணன் ஒரு அக்கா எனக்கு. அவங்க 2 பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அக்கா வந்து எப்பவுமே என்னை பார்த்தாலே அழுதுகிட்டே இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னை பார்த்தாலே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்குலாம் வர வேணானே சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, என்னை வீட்டுக்குலாம் நீ வராத, என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் வர வேலை வச்சுக்காதுன்னே சொல்லிட்டாங்க.
அதை கூட நான் பெருசா பொருட்படுத்தல. எனக்கு எங்க அம்மா முக்கியம், எனக்கு அப்பா தேவையில்ல, அண்ணன் தேவையில்ல. அண்ணா இது வரலாம் நான் இது மாதிரி மாறினதுக்காக இது வரலாம் ஒரு கேள்வி கூட கேட்டது கிடையாது, ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டேன்னு. ஆனா போகும்போதெல்லாம் நல்லா பேசுவாரு. அப்பா நான் போய் சாப்பாடு போட்டுட்டு உக்காந்தாலே போதும், அப்பா என் தட்டை தள்ளி விட்டுட்டு அவர் போய் தூரமே உட்காந்துருவாரு. இவன் பையன் பக்கத்துல உட்காரக்கூடாது, இந்த மாதிரி மாறிட்டான். இவன் தான் உங்களை சொல்லுவாங்க. எங்க வீட்டுல ஆக்சுவலா வந்து நான் சமுதாயத்திற்கு நான் ஒரு பெண்ணா வாழ்ந்தாலும் என்னோட வீட்டுல என்ன பெற்றெடுத்தது வந்து ஒரு ஆணா தானே. ஆனா வந்து அவங்களுக்கு கடைசி காலகட்ட வரையிலுமே நான் ஒரு அவங்களுக்கு மனசுல வந்து அவங்களால அத வந்து அவங்க மைண்ட் செட்டை மாத்திக்க முடியல. நான் ஒரு ஆண் அவங்களுக்கு. நான் வந்து என் மனசுக்குள்ள நான் பெண்ணா இருந்தாலும், என் உடல் ரீதியா நான் பெண்ணா மாறினாலும், ஆனா அவங்களுக்கு வந்து நான் எந்த விதமா பார்த்தாலும் நான் ஒரு ஆண். நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தீங்கல்ல ஒரு டைம்ல, அப்ப எப்போ நீங்க வந்து வீட்டை விட்டு வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் ஸ்கூலிங் அதுக்கெல்லாம் ஃபீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணீங்க, எப்படி வாழ்ந்தீங்க? நான் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அரவாணிகள் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பார்ட் டைமாக நான் வந்து நிறைய என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அரவாணிகள் மத்தியில் வைக்கிற ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் வர வின்னிங் ப்ரைஸஸ் அதை வச்சுலாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். எங்கே தங்கியிருந்தீங்க? நான் போரூரில் சக அரவாணிகள் வீட்லேயே என்னை வந்து தத்தெடுத்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னை தத்தெடுத்தாங்க, சுதான்னு சொல்லிட்டு. அவங்க கூட தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நான் போய் பெங்களூரில் போய் வாழ்ந்தேன். இங்கே என்னால் எதுவும் பண்ண முடியல. என்னோட படிப்பு முடித்த பிறகு பெங்களூரில் போய் கொஞ்ச நாள் போயிட்டு பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடை கேட்கறதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. என்னது இது, தினமும் காலையில எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் கடைக்கு போய் மற்றவங்க கிட்ட போய் காசு கேட்குறோம். ஈவினிங் வந்த பிறகு மறுபடியும் சமைக்கிறோம், மறுபடியும் போய் பாலியல் தொழிலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. 4 பேர் நம்மளை துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா கூட இருந்திருந்தா இந்த மாதிரி லைஃப்லாம் நம்மளுக்கு நடந்திருக்காது. ஏன் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிட்டேன். நிறைய என்ஜிஓஸில் இப்போ தாய் விருதுகள், சென்னை தாய் விருதுகள் அறக்கட்டளையில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். நிறைய ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க ஆணா இருந்தீங்களா இல்ல நீங்க பிரியாவா மாறிட்டீங்களா? ஆனா இந்த ட்ரெஸ் கோட்ல தான் இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகலாம். நான் ஆப்ரேட் பண்ணல அந்த டைம்ல. நான் இந்த மாதிரி ஃபீமேல் ட்ரெஸ்ல தான் இருந்தேன். உள்ளுக்குள்ள போவேன். ஆனா வந்து நல்லா பேசுறவங்க பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான கஷ்டம். ஆனா நல்லா ஜாலியா போச்சு என்னோட காலேஜ் லைஃப். நல்லாவே முடிச்சேன் அந்த இது. ஆனா வந்து அது படிச்சதுக்கு உபயோகம் இல்லாம யாரும் வேலைக்கு தரதில்லை. டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்தாலே ஏதோ ஒரு பயம். இவங்கனாலே இதுதான், நான் ரோட்ல சும்மா பகல்ல போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்தாலே போதும், இவங்க வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டவர்கள், இவங்க வந்து கடை கேட்கறதுக்கு தான் தள்ளப்பட்டவங்க, வேலை செய்யறதுக்கு எதுக்கும் இவங்க லாக்கிப்பட மாட்டாங்க, எதுவுமே இவங்களால முடியாது, இவங்க 2த்துக்கு தான் வந்து இவங்க யூஸ் ஆவாங்க, மீதி எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு முத்திரை எங்க மேல. ஆனா எங்களுக்குள்ளேயே நிறைய விதமான டேலண்ட்ஸ் இருக்கு, நிறைய விதமான இது இருக்கு. ஆனா அதை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 2 விஷயம் இவங்களால இது மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுவும் இவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரியாவா மாறினீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருநங்கைகள் சமுதாயத்துல உள்ள வந்து ஒருத்தவங்க என்னை தத்தெடுத்தாங்க பொண்ணா. அவங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல என்னால் போக முடியல. இந்த ஆப்ரேஷன் பண்ணாததால நான் வெளியே எங்கேயும் நான் போக முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்தேன். அதனால நான் இங்கே பக்கத்தில் நம்மளோட ஜிஹெச்லேயே வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இப்போ திருநங்கைகளுக்காக. அந்த ஒரு நிறைய ஹெல்ப்ல இதுவும் ஒரு ஹெல்ப்பாக வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே பிளாஸ்டிக் சர்ஜரி SRS பண்ணிட்டு பண்ணாங்க. அதில் வந்து நான் ஜிஹெச்சில் போய் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி 1 month அந்த ப்ராசஸ் நடந்தது. என்னென்ன ப்ராசஸ்னா சைக்காட்ரிஸ்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அனஸ்தெட்டிக் ப்ராசஸ் எல்லாமே நடந்தது. எல்லாத்துலேயும் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்ச உடனே டேட் கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு அதில் இருக்க வலி எனக்கு தெரியல. ஆனால் ஆப்ரேட் பண்ண ஒரு மறுநாள் தான் எனக்கு வலி அதோட வலியை நான் உணர்றேன். ஏன் இந்த மாதிரி ஆனோன்ற ஒரு வலியால் அந்த இது தெரிஞ்சது. ஆனால் அது உள்ளே போகும்போது அந்த சந்தோஷத்தை நான் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது கூட நான் அந்த சந்தோஷப்பட்டதில்லை. என்னோட பார்ட்னரை பார்க்கும்போது இல்லை சக அரவாணிகளோட இருக்கும்போது கூட அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சது கிடையாது. ஆனால் நான் ஒரு பெண்ணாக மாறப்போகிறேன், முழு பெண்ணாக மாறப்போகிறேன்னு ஒரு அளவு கொடுந்த ஒரு சந்தோஷம். பெண்ணாக மாறினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் எப்படி இருந்தது? நான் முழுசாக பொண்ணாக மாறினதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு போனேன். என்னோட கிளாஸ்மேட் வந்து அவனுக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டேன்டான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் போய் உட்காந்துட்டு இருக்கேன் வேஷ்டி ஷர்ட்டில் சாமியார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். நீ வந்து மாறிட்டியா, அப்போ ஆப்ரேட் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. ஆமாம் ஆப்ரேட் பண்ணிட்டேன். அப்போ நீ காமி, நான் நம்ப மாட்டேன்னு என்னோட வேஷ்டியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes அழுதாங்க. ஃபர்ஸ்ட்லாம் என்னை பார்த்து அழுவாங்க, பேசுவாங்க. ஆனால் நான் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவொன்னே ஒரு 2 minutes தான் அழுதாங்க. சரி உன்னோட லைஃப் இந்த மாதிரி ஆகிப்போச்சா,
நல்லா இரு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அண்ணாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. நீ வந்து லைஃப்பை நல்லா ஜாலியாக ரன் பண்ண. ஆனால் இப்போ வரைக்கும் தெரியுமா தெரியாதா? அம்மாவுக்கு மட்டும் தெரியும். ஓ, இப்போ வரைக்கும் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரியாது. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் கோட் இருக்கு, நான் ஒரு திருநங்கைன்றது தெரியும். ஆனா நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன்ற விஷயம் தெரியாது. அப்ப வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போவீங்க? அடிக்கடி போவேன். இப்போ கூட லேட்டஸ்டா என்னோட ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்காக போயிட்டு வந்தோம் எல்லாருமே. போகும்போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எப்படி எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? மத்தவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. இப்ப எங்க அண்ணன் நிறைய என்னை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். அதனால இந்த மாதிரி தான் திருநங்கைகள் வாழ்றாங்க, இந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப்லாம் மாறுதுன்ற மாதிரி என்னோட ஹிஸ்டரி எல்லாம் அவர் படிக்க ஆரம்பிச்சதால அவரோட மைண்ட் செட் மாறி என்ன எங்க வேணாலும் போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது, கையை பிடிச்சி எங்க வேணாலும் கூட்டிட்டு போறது. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ என் தம்பி. மத்தவங்களுக்கு நீ தம்பின்னு தான் சொல்றாரு. தம்பின்னு தான் சொல்றேன். வந்து ஒரு தங்கச்சின்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது. நான் ஒரு தம்பி அவருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குல்ல? வருத்தம் வந்து மத்தவங்க சொல்லும் போது, என்னோட ஃபேமிலியில சொல்லும் போது அந்த வருத்தம் எனக்கு தெரியல. எனக்கு அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஆனாதான் அவங்க ஈண்டெடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து அவங்களுக்கு அதை மாற்ற முடியாது. அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அதை கூப்பிடட்டும். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய குடும்பத்தார் பார்த்தா, உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ இப்ப அவங்களுக்கு தெரிய வந்துரும்ல? இந்த நிகழ்ச்சி மூலமா தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். இது வந்து நானே நேரடியா போய் சொன்னேன்னா வந்து வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் காமிப்பாங்க, அடிக்க கூட செய்வாங்க. அதனால வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாவது நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பிறகு ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் கழிச்சு போனா கூட அவங்களோட மைண்ட் செட் மாறி ஓரளவுக்கு அவங்களால அதை ஏத்துக்க முடியும். அதனால வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா சொன்னேன். பிரியாவோடைய அப்பாவும் அண்ணனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்களுடைய அடையாளத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கும் உணர்ச்சிக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இப்போ வரைக்கும் பெண்ணாக மாறிய தீபிகாவும் பிரியாவும் நம்மக்கிட்ட தங்களுடைய சொந்த வாழ்க்கை கதையை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த சமுதாயம் தங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக 3 திருநங்கைகள் சுதா, மீனா மற்றும் ரூபகலா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ பேசலாம். வணக்கம். 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 சுதா, நீங்கள் சொல்லுங்கள், சமுதாயத்தில் திருநங்கைகள் மேலே இருக்கிற பார்வை எப்படி இருக்கு? சமுதாயத்துல திருநங்கை மேல இருக்கிற பார்வையோட அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு வந்து படிக்கிற ஸ்டேஜ்ன்றது வந்து ஒரு பெண்மையா இருப்பாங்க. பட் அந்த ஆம்பளை ட்ரெஸ் யூஸ் பண்ணி இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்கள வந்து சமுதாயம் ஏதோ ஒரு பையன் அப்படி இருக்கிறான்றது விட்டுருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு எல்லாமே ஒழுங்கா போயிருக்கும். அந்த கிண்டல் கேலியால இன்னொருத்தவங்களோட சொல்றதோட என் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. என் படிப்பு நான் பாதியில நிப்பாட்ட வேண்டியா இருந்தது. எந்த வயசுல நிப்பாட்டினீங்க நீங்க? இது வந்து நான் +2 முடிச்சு BDS பண்றதுக்காக இங்க சென்னையில இருக்கிற ஒரு பிரைவேட் கல்லூரியில தான் சேர்ந்தேன். அப்போ BDS பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜன் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே என் படிப்போட இதுவே முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு நிறைய கிண்டல் கேலி, என்னால் அது மேல் கொண்டு தொடர முடியல. படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சு வந்தது. மெயினா வந்து ஒரு மனிதருக்கு கல்வின்றது ஒரு முக்கியத்துவமா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கிண்டல் கேலி குறைச்சிக்கலாம். அவங்க உள்ளுக்குள்ள உணரணும், நம்ம புள்ள ஒரு புள்ளையா இப்படி பிறந்திருந்தா 4 பேர் அப்படித்தானே இவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம இவங்களுக்கு கிண்டல் பண்ணக்கூடாதுன்றது அவங்க மனசுல வரணும். ரூபகலா, நீங்க எந்த மாதிரியான எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கீங்க? என் வாழ்க்கை நிறைய எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கிறேன். நாங்கள் வெளியே நடக்கும்போது அங்கே வீட்டாண்ட இருக்கிற பசங்களோ இல்லை நாங்கள் கடத்தெருவுக்கு போவோம், பெக்கிங் தான் பண்ணியிருந்தோம் முதல்ல. அந்த மாதிரி போகும்போது வழியில் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறது, தென் கையில் கூட ஒரு காயமே பட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் அமக்கெல்லாம் ரொம்ப நடந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா இதை ஏற்றுக்கிட்டாங்களா? எங்கள் அப்பா அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து நான் இப்படி இருக்கிறதால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாளடைவில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் நான் பம்பாய்க்கே வண்டி ஏறினேன். அப்போது கூட இருக்கிற உங்களுடைய உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு முக்கியமாக தேவை நம்ம அப்பா அம்மா. அவங்களுடைய துணை இருந்தால் எதையும் வெல்ல முடியும். அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க பேசும்போது அவங்க சொல்லிப்பாங்க, என் பிள்ளை அவனுக்கு கண்ணு தெரியலனாலும் காது கேட்கலனாலும் கால் உடைஞ்சாலும் நான் தான் ஏற்றுக்க போகிறேன், அதுபோல் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படி சொல்லி எங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதையும் ஒரு குறைபாடாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? அதாவது நானும் என் தம்பி 2 பேர். என் தம்பி நல்லபடியாக இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு மனசில் என்னென்னா 2 பிள்ளை பெற்றோம், 2ல் 1 வந்து ரெட்டையாக பெற்றோம், ரெட்டையில் 1 மட்டும் இந்த மாதிரி திருநங்கையாக இருக்கே அப்படின்னு அவங்க யோசித்தாங்க.
யோசிச்சா போய் நம்ம பெத்த புள்ள தானே, அதனால் நம்ம வெறுக்கக்கூடாது. நம்ம வெறுத்தோம்னா மற்றவங்க போல் எவ்வளோ பேர் எங்களை போல் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து அனாதியாக வீட்டை விட்டு வந்து இருந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம புள்ளையும் ஆகிடக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சு எங்கள் அம்மா முதல்ல என்னை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா புரிய வச்சாங்க, நம்ம புள்ள நம்ம என்ன பண்ண முடியும், அவனை விட்டுட்டா அவன் எங்கேயோ கண்காரா தேசமாக போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய சொந்த பேர் சாமிநாதன், அது என் தம்பி பேர் சரவணன். நாங்கள் 2 பேர் எட்ட பேர். இப்போ என்னுடைய பேர் ரூபகலா. எங்கள் வீட்டில் எல்லாரும் கலான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா நான் சொல்லேம்மா, நான் உருவத்தால் மாறிட்டேன், என் மனசாலே நான் இப்படி தான் இருக்கிறேன், ஏன்னா அந்த பேர் வச்சு கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். இப்போ எங்கள் வீட்டில் தம்பி எல்லாருமே கலான்னு தான் கூப்பிடுவாங்க. மீனா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ? ஃபஸ்ட்டு வந்து கடை கேட்டுட்டு இருந்தேன், அதே மாதிரி செக்ஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் பாம்பேயில். அப்புறம் வந்து திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்ச நாள் 2004 வரலையும் நான் அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம இப்படியே இருந்துட்டு ஒரு தாய் திட்டுன்னு ஒரு நிறுவனம் வந்தது. அந்த நிறுவனத்துக்குள்ளே போகும்போது நிறைய எங்கள் மாற்றத்துங்களை நிறைய எனக்கு மாறிடுது. அதே மாதிரி செக்ஸ் தொழில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதே மாதிரி கடை கேட்குறதும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் நிறையா வந்து எங்கள் மக்களுக்கு வாழ்க்கையை வந்து மாறி இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு சரிப்படாது, ஏதாவது சுய தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொக்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த இப்போ வாஷு இந்த மாதிரி பொக்கே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை வச்சு அதிலிருந்தே நான் வந்து சரி நம்மளுக்கு ஒரு சுய தொழில் கிடச்சிருச்சு, இதெல்லாம் வந்து வேண்டாம், ஒரு நிறுவனத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதை முழுமையாக அதை தவிர்த்துட்டு சுயமாக தொழில் பண்ணி எங்கள் தாய் திட்டத்துக்கே நான் நிறைய சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ 2004 நான் இதுவரையிலையும் அந்த இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பொதுவாக திருநங்கைகள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயா போய் வேலை கேட்கும்போது வேலை கொடுக்குறாங்களா? ஃபர்ஸ்ட்டு போய் கேட்கும்போது நீங்கள் திருநங்கைங்களா அப்படின்ட்டு, சரிம்மா நாளை வாங்கம்மா, அடுத்து சார் வரல, இன்டர்வியூலாம் நல்லா அட்டன் பண்ணியிருப்பாங்க, சரி நாளைக்கு சார் வரல அப்படின்னு சொல்லிட்டு இதையே தள்ளி போட்டுருவாங்க. இவங்கள 4 வாட்டி நடந்து பார்த்துருப்பாங்க. அது வந்து மக்களுக்கு, எங்கள் அரவாணி மக்களுக்கு நிறையா தோல்வியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இவங்களும் ஒரு மனுஷர் தானே, இவ்வளோ படிச்சிருக்காங்களே, இவங்களுக்கும் நம்ம வேலை போட்டு கொடுக்கணும், சமுதாயத்தில் நம்மளும் செய்யணும்னு செய்வாங்க. இப்போ நிறைய அந்த அரசாங்கத்தில் வந்திருக்கிறது, இந்த ஆட்சியில் வந்து அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அதனால் ரேஷன் கார்டு, ஐடென்டிட்டி கார்டு, எங்களுக்கு இருக்க வீடுங்க, இதெல்லாம் ஐயா வந்து எங்களுக்கு கலைஞர் ஐயா வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா, மேடம் கனிமொழி மேடம், இவங்கெல்லாம் வந்து நல்லா எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒன்றுன்னா எங்களுக்கு ஒன்றுன்னா இந்த சர்வீஸுகள் வந்து சேர்ந்துட்டுருக்கு. இப்போ எங்கள் தாய் திட்டம் மூலியமாக நிறைய நாங்கள் போய் சந்தித்து மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளுக்குன்னு கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அதெல்லாரும் வாங்கிக்கிறணும், நம்ம ஏதாவது சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படித்தவங்களுக்கு கூட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம ஃபார்ம் ஃபுல் பண்ணி கலெக்டர்கிட்டே நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது கூட நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய கொடுக்குறாங்க எங்களுக்கு. சுதா, இப்போ பொது இடங்களுக்கு போகும்போது ஆண் பெண் பேதம் இருக்கும்ல, இப்போ டாய்லெட்லேயோ இல்லைன்னா பஸ்ஸில் போகும்போது அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து, அதாவது வந்து இந்த மாதிரி சாரியில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கும்னா, பெண்கள் டாய்லெட் தான் விரும்பும். பெண்கள் டாய்லெட்குள்ளே போனதும் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பயப்படுவாங்க. அவங்க என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்க்காத மாதிரி, ஏதோ ஒரு ஆண் உண்மையாவே ஒரு பொம்பளை வேடத்துல வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து மனசு அப்படியே அவங்கள ஏதாவது கோவமா பேசலாமா, இல்ல நம்ம தான் இந்த பிறவி எடுத்தோமே, நம்மளுக்கு இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல சரி காமா போயிட்டு வந்துரும். இந்த கொஞ்சம் வசதியா இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே அவங்க தான் ஆக்சுவலி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர்லயோ இல்லை ஏதாவது ஒரு டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் அவசரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஐயோ இவங்கெல்லாம் அந்த நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அது வாயில சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இவங்க ஒரு ஆம்பளைங்க தான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். விஷயம் தெரிஞ்சவங்களே இப்படிதான் பண்றாங்க, இப்படியே பண்றாங்க. ஒருத்தவங்களை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்க வேண்டிய அப்ரேட்பட்ட விஷயம், ஹர்ட் பண்ணாம நடந்துக்கலாம்ல. கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நிறைய சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்பதான் வந்து
எங்களோட பழைய விஷயம் வந்து எல்லாரும் வந்து திருநங்கைன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இல்ல அந்த கடை கேட்பாங்க, இவங்க கத்துவாங்க, அசிங்கசமா திட்டுவாங்கன்றதா ஒரு இது. பட் இப்போ வந்து காலப்போக்குல வந்து நான் ஒரு பியூட்டிஷியனா இருக்கேன், அந்த அம்மா ஒரு பொக்கே ஷாப் வச்சிருக்காங்க, இந்த அம்மா பியூட்டிஷியனா இருக்கீங்களா? பியூட்டிஷியனா இருக்கேன். அது அவங்க சொன்ன அதே தாய் திட்டத்துலதான் நான் ஒரு பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். அதாவது வந்து படிப்படியா தான் முன்னேற முடியும் தவிர ஒரே இதுவா போயிட்டு முன்னேற முடியாது. அப்படி எந்த மக்கள் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறு, அதுக்கேத்த மாதிரி பொதுமக்களும் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தணும். இந்த டாய்லெட் விஷயத்துல மட்டும் இல்ல, பஸ்ல வந்து நானும் ஒரு சாரி கட்டின அழகா பொண்ணு மாதிரி தான் உட்கார்ந்து நிக்கிறேன். பக்கத்துல ஒரு ஃபீமேல் இருந்ததுன்னா அந்த உடனே இப்படி 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 கொஞ்சம் நான் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் எங்களோட ஃபீலிங் அவங்க உணரணும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ரூபகலா? நான் டிஃபன் கடை போட்டிருந்தேன் மேடம். கையேந்தி பவன் மாதிரி வண்டியில தள்ளிட்டு போய் விற்கிறது, அது செஞ்சிருந்தேன். அது வந்து எனக்கு நூரி மேடம்ன்றவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஒரு கிறிஸ்டின் இதுலேருந்தும் அவங்களும் மொத்தமாக சேர்ந்து எனக்கு டிஃபன் கடை வச்சு கொடுத்தாங்க. நான் டிஃபன் கடை வச்சு எப்படி போயிட்டு இருந்தது? நல்லா போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் நஷ்டத்தில் போச்சு. ஏன்னா அது ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா, எந்த ஒரு தொழிலும் நடக்கும்போது ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போயிருந்தது. நீங்க ஒரு நாடகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா இப்ப நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க நடிக்கிறீங்களா அதுல? ஆமா, கண்டிப்பா. அது ஸ்ரீஜி சுந்தரம் சொல்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்னோட தம்பின்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மத்தியில் வந்து நாங்கள் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஒரு 50 லாயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ளே பண்ணியிருந்தோம் நாங்கள். அதில் வந்து நான் நிறைய படத்துலலாம் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படத்தில் நடித்தவ யாருன்னா சுதான் தான் சொல்லுவாங்க. அதனால வந்து அவங்க என்னோட டேலண்ட்டு, அது இல்லாத எங்கள் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் இருக்கிற 10 அரவாணிங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 10 அரவாணிங்க மட்டும்தான் அந்த தியேட்டர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ளே பண்ணுறோம். அதுக்கு ஸ்ரீஜத்துக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அது கூட ஏன் நாங்கள் அந்த நாடகம் பண்ணுறோன்னா, இவங்க சொன்ன மாதிரி பழையபடி அந்த செக்ஸ் தொழிலுக்கும் இதுக்கும் போகக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் நாங்களும் இந்த மாதிரி ஒரு வருமானம் தேடின்னு பண்ணின்னு இருக்கிறோம். அந்த 50,000 முன்னாடியும் நாங்கள் அந்த ஒர்க் பண்ணி அவங்க ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹைகோர்ட்டில் வந்து எத்தனையோ 1000 மக்கள், எனக்கு அது கெஸ் பண்ண முடியல, அந்த நான் பிளேல இருந்தேன். அவ்வளோ பேர் உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்கு. கண்டிப்பா நாங்க 50 பேரும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நாடகத்தை அங்க போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா நீங்க அங்க போடணும். இந்த 50 லாயருக்கு கண்டிப்பா நாங்க ஒரு 500 லாயருக்கு சொல்லிடுவோம். நீங்க வந்து பண்ணீங்கன்னா அங்க 3000 லாயருக்கு நீங்க சொல்லலாம்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன மீனா? எதிர்கால திட்டம்னா, நாம் இந்த அளவுக்கு ஒரு எப்படியோ மண்ணோட மண் மறைஞ்சிட்ருப்போம். எப்படியோ நம்ம எப்படி தான் வாழ்கிறதுன்னு இதே ஒரு கனவாகவே இருந்து நினச்சிட்டே இருந்தேன். நம்மளுக்குன்னு எப்படி தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு கடவுளாக பார்த்து ஒரு தாய் திட்டத்தை கொண்டாந்து கொடுத்துச்சு. தாய் திட்டம் வந்து பின்னாடி அதுக்கு ரொம்ப கோடியான கோடி நமஸ்காரம் பண்ணணும். நிறைய மாற்றிருச்சு. நம்மளை மாற்றின மாதிரி நம்ம மக்களை மாற்றணும். நம்மளை மாதிரி ஏதாவது சுய தொழில் பண்ணணும். மக்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நம்மள மாதிரி அவங்களும் இதெல்லாம் இந்த கடை கேட்கறது, இந்த பாலியல், நம்ம அரவாணின்னா இதை தான் செய்வாங்க, நல்லா நம்பிக்கையா பேசுவாங்க, இவங்க இதுதான் செய்வாங்க, இதுக்கு தான் எங்கேயோ நம்ம ஒரு கடைக்கு போயிருப்போம், ஒரு ரோட்ல போயிருப்போம், இவங்க செக்ஸுக்கு தான் போறான்னு கூட நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு சுயமா தொழில் பண்ணணும், கௌரவமாக வாழணும். இப்போ நாங்கள் நிறையா நம்ம கௌரவமே நம்ம நல்லா மதிப்பாக இருந்துக்கிறோன்ட்டு நிறையா மக்கள் இப்போ நிறையா மாறி இருக்கிறாங்க. முந்தி மாதிரிலாம் சண்டை பிரச்சனை அப்படி ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் எங்கள் மக்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து நிறையா மாறி இருக்கிறாங்க. இந்த திட்டம், தாய் திட்டம் வந்து நிறையா பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மாற்றிருக்கு. இன்னும் நல்லா மாற்றிடுவோன்னு எங்களுக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நல்லா வேலை நிறைய ஒர்க்கர்ஸ் நிறைய பண்ணுறாங்க எங்கள் தாய் திட்டத்தில். அந்த மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி விடுபட்டு வந்து வாழணும், நல்லா சமுதாயத்தோட நல்லா ஒரு சமுதாயத்தோட மிங்கல் ஆகி நல்லா நம்மளும் போர்க்கொடி தூக்கி நடக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் ரூபகலா. வாழ்த்துக்கள் சுதா. நன்றி மேடம். அடுத்ததாக நம்ம சந்திக்க போகிறது தமிழ்நாடு தாய் விழுதுகள் ஃபெடரேஷனோட மாநில பொருளாளர் விஜய. திருநங்கைகளும் மனுஷங்க தாங்க.
ஆனால் இந்த சமுதாயம் அவங்கள வேற்று கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அவங்க மனசளவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட பேசினாங்க. திருநங்கைகளுடைய முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு தாய் விழுதுகள் ஃபெடரேஷன்லேருந்து விஜி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் விஜி. வணக்கங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தாய் விழுதுகள் ஃபெடரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சுமார் 5 வருஷமாக இருக்கேன். தாய் ஃபெடரேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிஏ முடிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் டெக்னிக்கல் ஐடி ஃபிட்டர், என்ஃபீல்ட் அப்ரெண்டிஸ் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல. ஒரு 18 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், ஜாப் கிடைக்கலன்னு. ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கை கொஞ்சம் ஊனம் வரேன். அப்படியாவது கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கல. ஜாப் கிடைக்கலன்னு போது கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு தினக்கூலிக்காக ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன். டெய்லி வேஜஸ் சிஎல் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பால் தன்மை உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருந்தது? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கும், எங்களுதுலேயே வந்து 2 வகை சொல்லுவாங்க. அரவாணி, கோத்தின்னு சொல்லுவாங்க. அரவாணி இப்போ தே ஆர் ஆல்வேஸ் வேரிங் ஃபார் சாரீஸ். அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, நிர்வாணம் சொல்லுவாங்க. நிர்வாணம் பண்ணவங்க இருப்பாங்க, பண்ணாத இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே அவங்க புடவை கட்டிட்டு இருப்பாங்க. டிட்டோ ஃபார் மைசெல். அப்படி கோத்தின்னு சொன்னாக்கா நானும் கட்டலாம் புடவை கட்டுறது. இது வந்து இண்டிவிஜுவல் பர்சனலுக்கு, அதே சமயத்தில் என்னோட இண்டிபெண்ட்டு. இருந்தாலும் கூட என்னோட சமூக சூழ்நிலை, அது மாதிரி என்னோட ஃபேமிலிஸ், என்னோட சரௌண்டிங் பார்க்கும்போது எனக்கு அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எப்போவுமே நான் இந்த ட்ரெஸ் தான் இருப்பேன். என்ன மாதிரி மக்கள் வந்து கோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிர்வாணம் பண்ணுறதுல வந்து உடன்பாடுகள் கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க பார்த்தோன்னா அவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய இன்ஃபெக்ஷன், அதே சமயத்தில் பெயின் நிறைய இருந்திருக்குது. அவங்கள பார்க்குறப்ப இருப்பது இந்த வேதனைலாம் ரொம்ப கஷ்டப்படணுமா. ஏன்னா இப்போ அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஆமாம். அப்படின்னும் போது அவங்களோட தனி இயல்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படின்னாக்கா அப்படி ஆப்ரேஷன் பண்ணி புடவை கட்டி தான் அந்த மாதிரி இருந்தால் தான் அரவாணி நம்ம ஒரு பெண் தன்மை அடைய முடியும் அப்படின்லாம் கிடையாது. உடல் ஃபிசிக்கலி இப்படி இருந்தால் கூட நான் மென்டாலிட்டியுமே என்ன நான் ஒரு பெண்ணாக தான் நினச்சிப்பேன். ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மற்றபடி பேசுறதுலேருந்தும் சரி, டான்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் எனக்குள்ள அந்த பெண் தன்மை இருக்குது என்று சொல்லிட்டு என்னால் உணர முடியுது. அதனால் நான் அந்த நிர்வாணம் பண்ணுறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் பண்ணிக்கவில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து நிர்வாணம் பண்ணவங்க வந்து தே ஆர் கம் அவுட் அண்ட் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி விட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கீங்களா? எஸ். அது என் ஃபேமிலின்னு பார்த்தா கூட குடும்பம்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. 2 அக்கா, ஒருத்தர் விதவை, இன்னொருத்தர் அன்மேரிட் தான். எனக்கே 44 ஆயிடுச்சு ஏஜ். அப்படின்னு ரொம்ப கஷ்டம் எனக்கு. அப்படின்னும் போது எனக்கு இப்போ இந்த தைரியம் இந்த மாதிரி நிறைய மக்கள், ஏன்னா எங்களுக்கு திட்டத்தில் 50,000 மக்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஐம் ஸோ வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்க. ரொம்ப பின்னாடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா நான் என் வீட்டை விட்டு வெளியே போக நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்து எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை. அப்படின்னும் போது என் கூட என் அக்கா இருக்காங்க, அவங்க சந்தோஷத்துக்காகவாது. அக்காக்கள் 2 பேருமே எதிர்த்தாங்களா? பெரிய அக்கா இல்லை, சின்ன அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய பெரிய ஈவெண்ட் பண்ணப்போ கூட்டிட்டு போனீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்க்க போது மீட் பிளேபேக் சிங்கர் ஜானகி அம்மா. அப்போ ரொம்ப உண்மையிலே அவங்களால பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க வீட்டு போய் பாட்டி அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. வந்தப்போ அவங்க பக்கத்துலேருந்து ஒரு பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ எங்கள் அக்காலாம் வந்திருந்தாங்க. பார்க்குறப்போ ரொம்ப தம்பிக்கு இந்த அளவுக்கு வந்து பேப்பர்ஸ் மீடியாஸ்லாம் வரவே, சேனல்லாம் பார்க்கவே என்ன பண்ணாங்க, சரி நீ இப்படியே இரு, மக்களுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குறேன். வெளியிலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. இனிமேல் வந்து இப்படியே இருந்துக்க, ஆனால் புடவெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராயிங், சிங் எ சாங், அண்ட் தென் ரைட்டர், நல்ல ஒரு கவிதை, அப்புறம் ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். என்னோடய திறமைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ண 2005-17 வந்து தாயத்தத்தில் சேர்த்து சொன்னாங்க. அவங்க பேர் வந்து காந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவங்க கூப்பிட்டுட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு சொல்லிட்டு என்னோடய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டது. அப்படியே வெளிப்படப்பட பேசிக் அப்படி பார்த்தா எங்கள் மக்களுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோம். எங்களோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா நோய் தடுப்பில் வேலை பார்க்குறோம். எங்கள் மக்கள் எல்லாருமே வந்து நோயில் இல்லாமல், அதாவது சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே தாயத்தில் பெரிய ஒரு எய்ம் என்னென்னா நோயில்லா தமிழகம் உருவாக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே நாங்கள் வேலை பார்க்குறோம். அதனால் வந்து மக்களுக்காக கஷ்டப்படுவோம். ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ்லாம் கொடுப்போம். இப்படி நிறைய வேலை பார்க்கப்போ என் திறமைகள் நிறைய வெளிப்பட்டது. அப்படி பார்க்கும்போது சிசிஎம், பிஜே அப்படின்னு சொல்லப்போ கம்யூனிட்டி அட்வைசர்ஸ், அண்ட் தென் வந்து இப்போது சென்னை மாவட்ட அரவாணிகள் தாய்விதல் அறக்கட்டளை தலைவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு தாய்விதல் கூட்டமைப்பில் வந்து அந்த ஃபெடரேஷனில் வந்து நான் ஒரு பொருளாக இருக்கேன். இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஒடுக்கப்பட்ட குழந்தைகளோட கல்வித்திறனுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களோட கலைத்திறன் வெளிக்கொண்டு வரதுக்கு, சமுதாயம் சார்ந்த பொருளாதார எழுச்சி, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கலெக்ஷன், நிதி கலெக்ஷன் பண்றது, அப்புறம் கலை அப்போ அரவாணிகள் மட்டும் இல்லாம பல விஷயத்துலயும் இவங்க வந்து அதாவது இயங்கிட்டு இருக்காங்க. நலிந்த பெண்கள் அதுவும் என் கூட இருக்காங்க. அது 12 மாவட்டத்துல இருக்கு, 16 ட்ரஸ்ட் இருக்கு. அதுல ஒன்று சேர்ந்து தான் தமிழ்நாடு தாய் விதைகள் ஃபெடரேஷன் சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சிறு தொழில் கடன் அப்படி சொல்லி, ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக மாறணும். ஏன்னா அரவாணிகள் அப்படின்னு பார்த்தாலே ஒரு சில இந்த பாலியல், அதுக்கப்புறம் பெக்கிங், இந்த மாதிரி நினைப்பு தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாய் திட்டம், தாய் விழுதுகள் ஃபெடரேஷன்லாம் வந்து நிறைய மாற்றுச்சு. எப்படி 90% மாறிக்கு, ஒரு 10% நம்ம கொஞ்சம், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி மாற மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து இப்போ இந்த தமிழ்நாடு அரசு கூட ஃபெடரேஷனில் வந்து பரத கலைக்குழு இருக்குது, அப்புறம் வந்து நாட்டிய நாடகம் பண்ணுவோம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய குழுக்கள் இருக்குது. நிறைய இடத்துல பெரிய பெரிய ஈவெண்ட்டில் எல்லா மாவட்டத்தில் நாங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கான திட்டம் என்ன உங்களுக்கு? என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஸ்டெப்பாக என்னுடைய பதவின்னு சொல்ல முடியாது, மக்களுக்காக தான். நான் வந்து இந்த காலத்தில் தலைவரோ பொருளாளரோ அன்றெல்லாம் கிடையாது. மக்களை நானும் ஒருத்தர். எங்கள் மக்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் நானும் அதில் வந்து சொல்லுவாங்க, சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க தருவாங்க. அந்த மாதிரி என்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதில் இருக்கிற சந்தோஷம் சொல்லவே முடியாது, ஒரு அலாதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இந்த மாதிரி இருந்தால் அவங்கள நம்ம எப்படியெல்லாம் ஆதரிப்போம், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து சமுதாயத்தில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் அதே அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய வேண்டுகோள். மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.